இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வீடியோல ரொம்ப ஸ்டெக் ஆகுது. வீடியோல உங்களை எல்லாத்தையும் பார்க்க வர போறேன். என்னப்பா ஜாலியா இருக்க? வந்துட்டேன். சந்தோஷம். அதனால சரி இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சில பேரும் வீடியோ போடுங்களேன், ஏன் போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரி அவங்களுக்காக வந்து திருப்பி வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு நல்ல இதுக்காக காமெடின்னு நான் பேசுறேன். ஆனா உங்களுக்கு அது காமெடியா இருக்கான்னு என்ன தெரியாது. சரி சொல்லலாம், ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, 2 பேர் வந்து என்னன்னா அப்படி ஒரு திக் ஃப்ரெண்டா, எங்க போனாலும் பிரியவே மாட்டாங்களாப்பா. எங்க போனாலும் பிரியவே மாட்டாங்களாப்பா. சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எங்க ஆபீஸ்ல உட்கார்ந்தாலும் பக்கத்துலதான் இருப்பாங்களா, நடந்தாலும் பக்கத்துலதான் இருப்பாங்களா, எங்க போனாலும் பக்கத்துலதான் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு போல இருக்கு. சரி நான் என்ன பண்ணேன்னா என்ன அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ட்ரெயினுக்குள்ள வந்த பிறகுல தெரிஞ்சிச்சு அப்படி ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. இங்க இருந்து ஒரு அந்த மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள ஒரு 10 சீட் இருக்கும். 10 சீட்ல வந்து இந்த பக்கம் ஒரு சீட்டு அந்த பக்கம் ஒரு சீட்டு காலியா இருக்கு. இன்னும் சிரிப்பே சொல்லி அதுக்கு எப்படி சிரிக்கிற என்ன சொல்றாங்க சித்தின்னு சொல்லி கவனிக்குது. அதுக்கப்புறம் இந்த 10 பேரையும் எந்த பக்கம் நவுத்தி வச்சுட்டு 2 பேரையும் உட்கார்றாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்த மாதிரி உட்கார்றாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அவரு மத்தவங்களை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவங்க 2 பேர் மட்டும் சேர்ந்து உட்கார்றாங்களே, என்ன மாதிரியான ஃப்ரெண்டு பாத்துக்கோங்க. இவங்களுக்கு மத்தவங்க எப்படி வேணாலும் போனாலும் பரவாயில்ல, ஆனா இவங்க 2 பேர் ஃப்ரெண்டு மட்டும். அந்த ஃப்ரெண்டு நட்பு பாரு, எப்படி ஒரு நட்புல எப்படி ஒரு அழகான நட்பு. எனக்கு தான் தெரியும் வருது, அவனுக்கு தெரியும். இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலா, செத்த பயிலா. சரி பொட்டு எதுக்காக வைக்கிறாங்க? சரி பொட்டு எதுக்காக வைக்கிறாங்க? சரி பொட்டு வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றேன். பொட்டு வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்காரர் பொட்டுன்னு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பொட்டு வைக்கிறாங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஓகேவா? எனக்கு டென்ஷன் ஆகுது, வீடியோ கட் பண்ணி போயிடுவேன். மேடம் மேடம் நீங்க எல்லாத்துக்கும் பத்தி சொல்றீங்களே மேடம், ஏன் நீங்க லேட்டாவே வரீங்க ஆபீஸ்க்கு, ஏன் இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் என்னப்பா பண்ணுவேன், நான் சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பிதான் போறேன். ட்ரெயின் லேட்டா வருது, அதுக்கப்புறம் ட்ரெயின் லேட்டா வருதுன்னா சீக்கிரமா போனா ட்ரெயின் லேட்டா வருது, சீக்கிரம் ட்ரெயின் வந்துச்சுன்னா நான் லேட்டா போறேன். நான் என்னதான் பண்றது? 2 பேருமே கரெக்டா போனோம்னா ஆபீஸ் இல்ல. என்ன உருட்டு உருட்டு நீ உருட்டு. 4 மணிக்கு எந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு 12 மணிக்குள்ள எனக்கு தூக்கம் வந்துடும். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயிலா. சில பேர் என்ன பண்றாங்களா, நம்மள பார்க்கும்போது முன்னாடி வந்து ஆஹா மேடம் மாதிரி நல்ல வேலை செய்யறவங்க யாருமே இல்லங்கிறாங்க. என்ன உருட்டு உருட்டு. ஆனா அதே ஆபீஸ்ல போனா காலிமா இருக்காங்களே தப்பு தப்பா வேலை பாக்குறாங்க. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். ஏதாவது பேசுங்க, என்ன இப்படி பேசினா இப்படி? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீங்களே ஏதாவது சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு. சின்ன வயசுல என்னன்னா என்னோட சின்ன வயசு அந்த பொண்ணுக்கு அதோட ட்ரெஸ் வந்து அதுக்கு கரெக்டா போகும். அதோட ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு சரி இதை நம்ம எப்படியாவது போட்டு பார்க்கணுமே நினைச்சு என்ன பண்ணி ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு இது வரலதான் போயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இழுத்தோம்னா என்ன ஆகும்? ஃபுல்லாவே கிழிஞ்சிரும். அப்பயும் சரி அப்பயும் நான் என்ன நினைக்கிறேன், சரி சரி கிழிஞ்சாலும் பரவாயில்ல உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் தச்சுக்கலாம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சரி அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து கழட்டியாச்சு.
இதோட கன்றாவி கர்மம் எதுவுமே இல்ல. சீ, நான் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். இந்த வயசுலயா திருடி சாப்பிட்டுருக்கீங்களா? திருடியா? ஐயோ, 1 2 நிறைய இருக்கு, யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திருடி சாப்பிட்டது சாப்பிடணும்னு நினைப்பேன், ஆனா வந்து சாப்பிட்டது இல்ல, திருடி சாப்பிட்டது இல்ல. ஒரு வாட்டி நான் ஒரு பிஸ்கெட் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். சின்ன வயசுல இருந்து பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பிஸ்கெட் வந்து கடையில இருந்து கீழே விழுந்துருந்துச்சு தன்னால. எங்க அம்மா கடை வச்சிட்டு இருப்பாங்களா, கடையில உட்காந்து விளையாடுவேன் சின்ன குழந்தையா இருக்கும்போது. அதை இதை எடுத்து வச்சுட்டு அந்த பிஸ்கெட் தன்னால கீழே விழுந்து கிடந்துச்சு. அப்பாடா, நம்ம எடுக்கணும்னு நினைச்சேன், பிஸ்கெட்டே கீழே விழுந்து கிடக்கு. பரவாயில்ல. ஒரு 5 ஸ்டார் ஞாபகம் இருக்கா? யாரு கொஞ்சம் சொல்லுங்க. வேகமா வேகமா நம்ம ஆயாவை பத்தி தான் தெரியும்ல. 5 ஸ்டார் 5 ஸ்டார் காட்டி உள்ளவா உள்ள. அதாவது எலி பிடிக்கிற மாதிரியா? சரியான அடி அடிச்சு. வந்து ரொம்ப நன்றி. வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் ஷேர்லாம் பண்ணுவாங்கம்மா. லைக் ஷேர்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சொல்லவே வேணாம், தன்னால பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். வியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகணும். அதனால உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே வேணும். ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் எல்லாத்துக்கும். நன்றி.